காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும், கைவிட்டு போனவற்றை திரும்பப் பெறவும், ஒருமுறை இத்திருத்தலம் வந்து வழிபட்டு வளங்கள் அனைத்தும் பெற்றுச் செல்லுங்கள். பிரசித்தி பெற்ற குடவரை கோயிலான இத்திருக்கோவில், புதுக்கோட்டை அருகிலுள்ள திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் அருள்பாலிக்கின்றார். கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புதுக்கோட்டை மாமன்னர்களின் குலதெய்வமாக விளங்குகின்ற பிரகதாம்பாள் என்ற அரைக்காசு அம்மனை பற்றிய பதிவு இது. காமதேனு சாப விமோச்சனம் அடைந்த ஸ்தலம் இது. கோ என்றால் காமதேனு தனது காதில் கர்ணத்தில் கங்கை தீர்த்தம் கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததாக ஐதீகத்தால் இத்திருக்கோயில் அமைந்த பகுதிக்கு திருக்கோகர்ணம் என்ற பெயராயிற்று. இந்திரனின் அவையில் காலதாமதமாக வந்த காமதேனுவிற்கு தேவேந்திரன் பூமியில் பிறக்க சாபமிட்டதால், பூமியில் பிறப்பெடுத்த காமதேனு தினமும் மகிழ மரங்கள் நிறைந்த வனத்தில் உள்ள சிவனுக்கு தனது காதுகளில் கங்கை தீர்த்தத்தை நிரப்பி வந்து அபிஷேகம் செய்து வந்தது. இந்நிலையில் பசுவின் பக்தியை சோதிக்க வேங்கை புலி வடிவத்தில் வந்து எம்பெருமான் வழிமறித்தார். அப்போது காமதேனு எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு திரும்பி வந்ததும் என்னை அடித்து உன் பசியை தீர்த்துக்கொள், இப்போது எனக்கு வழிவிடு என்று வேண்டி கேட்டது. வேங்கையும் வழிவிட்டது. சொன்ன சொல் மாறாமல் பசுவும் திரும்பி வந்து வேங்கையிடம் நின்றது. பசுவின் பண்பினால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் ரிஷப ஆருடராக தம் தேவியோடு காட்சி தந்து காமதேனுவிற்கு சாப விமோச்சனம் அளித்து நற்கதி அருளினார். இக்குடவரை கோயிலில் வகுளனேஸ்வரரின் கிழக்கு பார்த்த கருவறை ஆண்டின் சில நாட்களில் சூரிய ஒளியானது இந்த சிவலிங்கத்தின் மீது படுகிறது, மிகச் சிறப்பு. வகுளனேஸ்வரர், பிரகதாம்பாள், கோகர்ணேஸ்வரர், மாடியில் உள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் சன்னதிகள் அனைத்தும் கிழக்கு நோக்கியே உள்ளன. மங்களநாயகி அம்மன் கருவறை மட்டும் தெற்கு பார்த்து அமைந்துள்ளது. பிரகதாம்பாளின் நின்ற திருக்கோலம் பக்தர்களை கட்டி இழுக்கும் அழகுடையது. உள்ளங்கையில் மரகத கற்கள் உட்பட பூரண ஒப்பனையில் அம்பிகையை தரிசிப்பது வாழ்வின் மிக பெரும் பேறு. குடவரை கோயிலின் சிற்ப வேலைகள் காண கண்கள் இரண்டு போதவே போதாது. சிற்ப மண்டபத்தில் 12 ராசிகளும் வடிவமைக்கப்பட்ட மண்டபம் என்பதால் ராசி மண்டபம் என்றும் வழங்கப்படுகிறது. வீரபத்திரர், ரதி, மன்மதன், அர்ஜுனன், காளி நடனம், ஊர்தத்துவ தாண்டவர், கர்ணன், ராமன், யாழிகள், குதிரை வீரர்கள் என்று தூண்களின் கலையழகை அணிவகுத்துள்ள காட்சியை காண இரு கண்கள் போதவே போதாது. புதுக்கோட்டை மன்னர் கப்பலில் சென்றபோது இரவு நேரத்தில் கப்பல் தீப்பற்றிக் கொண்டது. இந்த செய்தியை சிறு பெண் உறக்கத்திலிருந்து எச்சரித்து எழுப்பியது அந்த சின்னஞ்சிறு பெண்ணும் சாட்சாத் அன்னை பிரகதாம்பாளே என்று உணர்ந்து அதன் வெளிப்பாடாக இன்றளவும் அம்மன் சன்னதியில் அணையா விளக்கு வெள்ளியிலான கூண்டில் நந்தா விளக்காக பிரகாசிக்கின்றது. குட்டி கருவறையில் குழந்தை வடிவேலன் சன்னதியும் அதன் அருகிலேயே 7 படுக்கடிகள் ஏறினால் சப்தலிங்க தரிசனமும் கிடைக்கும். சப்தலிங்க சன்னதியில் இசைக்கருவிகள் பாடல்கள் பாடி கற்றுக்கொள்ள வருவார்களாம். இத்திருத்தலத்தின் ஸ்தல விருட்சம் மகிழ மரம். கோவிலின் தீர்த்தம் கிழக்கே மங்கள தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களின் சிறப்புகளைப் போன்றே இக்கோயிலில் அழகிய கலைநயத்துடன் விளங்குகிறது. இது உருவான காலம் 7ஆம் நூற்றாண்டு, கிபி 600 முதல் 630 வரை என மதிப்பிடுகிறார்கள். திருக்கோகர்ணம் கோகர்ணேஸ்வரரின் கருவறையானது மலைச்சரிவில் உள்ளது. தனி அறையில் உருளை வடிவில் பெரிய சிவலிங்கமும், அவரின் இடதுபுறத்தில் பாறையில் குடைந்த விநாயகரும், வடப்புறம் கங்காதர மூர்த்தியும் ஆனந்திக்கப்பட வேண்டிய அழகுடன் காட்சியளிக்கின்றார்கள். அனைத்து கலை வடிவங்களும் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்டுள்ளவை. இன்றைய இளம் தலைமுறையினர் கண்டு பிரமிக்கக்கூடிய வேலைப்பாடுகள். வாழ்வில் ஒருமுறை வந்து தரிசித்து பாக்கியம் பெற்று செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.